கோடி கோடியா எங்க மணல் கொள்ளையில ம். பெரிய முதலமைச்சர் அலுவலகமே இதை முடிவு பண்ணுது. மணல் மாஃபியாக்களுடைய தொழிலை ஹைகோர்ட்டு தலையிடுது, சுப்ரீம் கோர்ட் தலையிடுது. நல்ல கண்ணுங்க, இந்த வயசுல 100 வயசுல மதுரை ஹைகோர்ட்டை போய் தட்டுறாரு. கோர்ட்டு பதறுது. என்னையா ஒரு 100 வயசு பெரிய மனுஷன் என் ஊர்ல ஆத்துல மண்ணெல்லாம் அழுறானுங்க. திருநெல்வேலி ஆத்துல மண் அழுறான ஒரு 3-4 வருஷத்துக்கு முந்தி யார் போறா? ஐயா நல்லகண்ணு போறாரு. இந்த பெரிய மனுஷனை ஏன்டா கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க? என்னையா நடக்குது? கலெக்டர் மண்ணுக்கு அவருக்கு மாசம் 5 கோடி, எஸ்பிக்கு 5 கோடி, மாசம் 5 சார் 300 கோடி ரூபாய் தூக்கி வீசுறாங்க சார் மாசம். வாங்க, நீங்க என்னைக்காவது ஒரு லாரி எங்கா போயிருக்கணும், நீங்க இதுல டிவியில் காமிச்சிருக்கானா? டெய்லி 2000 லாரி. கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா பில்டரும் இங்கிருந்து மண்ணு தான் போகுது. கேரளாவில் எந்த ஆத்திலையும் மண் எடுக்க முடியாது, கர்நாடகாவில் எந்த ஆத்திலையும் மண் எடுக்க முடியாது. ஆனா இந்த மணல் பூரா எங்க போகுது? இளைச்சவாய தமிழனுடைய ஆத்துல இருந்து எல்லாம் மண்ணும் போகுது. எடுக்கவே கூடாது. குப்பையில கொண்டு வந்து மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவ கழிவை கொண்டு கொட்டிட்டு போறான். அது கடவுள் பூமி, இங்க பேய்கள் பூமி, பெசாசுகள் பூமி. நடக்குதா இல்லையா? இதெல்லாம் சாதாரணமா சார். சார் இதெல்லாம் உறப்பே இல்லாம உணர்ச்சியே இல்லாம எல்லாரும் 8 கோடி பேர் அப்படி ஆயிட்டான். ஒரு தமிழன் இந்த நாட்டை ஆள வேண்டும். ஒரு தமிழ ஆனாலும் சிங்கள ஆனாலும் இப்படிதான் சார் இருக்கு.